பாதாள குழு ஒன்றின் தலைவர் என கூறப்படும் தெமடகொட சமிந்த எனப்படும் சமிந்த ஜானாக் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவை தொடர்பில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சந்தேக நபர்களை கொண்டு செல்லும் போது போதிய அளவு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் போலீசாருடன் கலந்துரையாடி வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்ற நபர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் தப்பிச் சென்ற வீதியில் இரத்தக்கரைகள் படிந்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு அவர் மீது துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை தேடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாரத லட்சுமண் கொலை வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு தெமடகொட சமிந்தவை சிறைச்சாலைகள் பஸ் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்று திரும்பும் போது இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.